Taste the Daily. ஆண்டுதோறும் டிசம்பர் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் தினம் கடைபிடிக்கப்படும் நிலையில் தமிழகம் முழுவதும் இருந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரிய நம்பிக்கை மையங்களுக்கு மூடு விழா நடத்தி வரும் திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனங்கள் குவிந்து வருகிறது. அது குறித்து விரிவாக விளக்குகின்றது இந்த செய்தி தொகுப்பு. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு HIV என்னும் வைரஸ் மூலம் உருவான எய்ட்ஸ் என்ற உயிர்கொல்லி நோய் கண்டறியப்பட்டது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அசுர வேகத்தில் அதிகரித்து வந்ததால் உலக சுகாதாரத்திற்கு இந்நோய் பெரும் சவாலாக இருந்தது. உலக அளவில் பெரும் அதிர்வை ஏற்படுத்திய இந்த நோயின் தாக்கம் இந்தியாவையும் விட்டு வைக்கவில்லை. குறிப்பாக இந்தியாவில் முதலாக சென்னையில் எய்ட்ஸ் நோயாளிகள் கண்டறியப்பட்டனர். உரிய மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் உயிர் பலியை குறைப்பதற்கான மருத்துவமும் எய்ட்ஸ் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வும் மக்களிடையே ஏற்படுத்தப்பட்டன. இதற்காக அரசும் தன்னார்வ அமைப்புகளும் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தது. இதற்கென தமிழ்நாட்டு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 377 IBC பரிசோதனை நம்பிக்கை மையங்கள், அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவமனைகள், நகர்ப்புற சுகாதார மையங்கள், மத்திய சிறைச்சாலை மருத்துவமனைகள் மற்றும் தொழிலாளர் ஈட்டுறுதி மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்பட்டன. இதில் தலா ஒரு ஆற்றுப்படுத்துனர், ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர் பணிபுரிந்து வந்த நிலையில் எய்ட்ஸ் பரவல் மற்றும் அதனால் ஏற்படும் உயிர் பலி வெகுவாக குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ICDC நம்பிக்கை மையங்களில் 180 மையங்களை இழுத்து மூட ஸ்டாலின் அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. முதற்கட்டமாக கடந்த ஆண்டு 84 மையங்களை மூடி அதன் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தலையில் பேரிடியையும் திறனற்ற திராவிட மாடல் அரசு இறக்கியது. தற்போது மேலும் 104 மையங்களை மூடுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வரும் அரசுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. மத்திய அரசின் நிதியின் கீழ் செயல்படும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தை தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும். ICDC நம்பிக்கை மையங்களை மூடும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். 20 ஆண்டுகளாக பணிபுரியும் ஆய்வக நுட்புணர்வுகளை தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி திறனற்ற ஸ்டாலின் அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பணியாளர்களின் ஊதிய வேறுபாடுகளை முறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் தீபாவளி, பொங்கல் போல் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினத்தையும் அரசு விழாவாக கொண்டாடிவிட்டு கடந்து விடாமல் எய்ட்ஸ் பரவலை கட்டுப்படுத்தவும், உயிர் பலியை குறைக்கவும், நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தவும் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் VM மதுபாலாஜி.